இது உங்கள் இலுமினாட்டி சீரிஸ் எபிசோட் 4. ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க பாத்துருங்க. இந்த உலகத்தோட முதல் கோடீஸ்வரர் தான் உருவாக்குன சாம்ராஜ்யம் மூலியமா இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தை மறைமுகமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ஏழை குடும்பத்துல பிறக்கிற இவர் 12 வயசுல தான் சேவ் பண்ணி வச்சிருந்த காசை இன்ட்ரெஸ்ட் விட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிற இவர் லேட்டர் ஆன் அமெரிக்காலேயே ஒரு மிகப்பெரிய ஆயில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. போட்டி போடுறதே இவருக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ட் இவர் மிகப்பெரிய 2 பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காரு. ஹரிசான்டல் இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் தனக்கு போட்டியிட எதனா ஒரு பிசினஸ் மேன் வந்தானா அவனோட பிசினஸையே மொத்தமா வாங்கிடுவாரு. அண்ட் வெர்டிகல் இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில மண்ணுக்கடியில இருந்து எடுக்கிறதுல இருந்து கெரோசினா கன்சியூமர் கிட்ட போற வரைக்கும் மொத்தமே இவருக்கு தான் நடக்கும். இவரை பார்த்து பல பிசினஸ் மேன் நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மிகப்பெரிய மோனோபாலி நெட்வொர்க்கை உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் அமெரிக்கன் சொத்து இவர்கிட்ட தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய உலக பணக்காரர்களை விட ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல அந்த டைம்ல இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவரை பார்த்து அமெரிக்கன் கவர்மெண்டே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. பிசினஸ் மேன்ன்றதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிலாந்திராபிஸ்ட், ஏழை எளிய மக்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சர், எஜுகேஷன், மெடிசன், ரிசர்ச் இது எல்லாத்துக்குமே விதையிட்டவர் இவர் தான். ஒரே ஒரு மனுஷன் 200 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன சிஸ்டத்தை இப்ப வரைக்கும் நமக்கே தெரியாம நம்மள ஃபாலோ பண்ண வச்சிருந்தான் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியோட ஓனர் தி கிரேட் ஜான் டி ராக்ஃபெல்லர். இன்னைக்கு ஜூலை 8 அவருடைய பிறந்த நாள். போட்டியே இல்லாத பிசினஸ் மோனோபாலி நெட்வொர்க் என்னதான் மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை மறைக்கிறதுக்காக இது ஒரு கவரா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உலகையாலும் முக்கியமான 13 குடும்பத்துல மிக முக்கியமான ராக்ஸ்டேல் ஃபேமிலிக்கு நிகரான ஃபேமிலி இந்த ராக்ஃபெல்லர் ஃபேமிலின்னு கான்ஸ்பிரசி தியரிஸ் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. உங்க கருத்துக்கள் என்ன? அண்ட் கமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், முடிஞ்சா பதில் சொல்ல பாருங்க. அண்ட் தொடர்ந்து இலுமினாட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வாய்ஸ் ஆஃப் விக்கியை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.